ஹாய்! இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா போன வீடியோஸ்ல நான் லேப் இன்வெஸ்டிகேஷன் பிரெக்னன்ட் வுமன்க்காக போட்டிருந்தேன். அதுல மோஸ்ட்லி எனக்கு கமெண்ட் வந்தது எல்லாமே பேபி பாய் ஆர் கேர்ள் அதோட ஜெண்டர் ரிவீல் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு தான் நெறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, நமக்கு அதுக்கு ரிலேட்டடாவே நெக்ஸ்ட் வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காக போடுறேன். மோஸ்ட்லி பேபி ஜெண்டர் மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். பாயா இருந்தாலும் கேர்ளா இருந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க தான் செய்வோம். அக்செப்ட் பண்ணாம யாரும் இருக்க மாட்டாங்க. பட் ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். ஏன் ஈவன் நான் ப்ரெக்னெண்டா இருக்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு வேளை கேர்ள் பேபியா இருக்குமா, பாய் பேபியா இருக்குமா, இல்ல ஃபேமிலியில வேற நிறைய டிமாண்ட் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட்லாம் கேர்ள் பேபி தான் கேட்டாங்க. எங்க அப்பா பாய் பேபி வேணும்னு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்குள்ள நிறைய டிமாண்ட்ஸ் அந்த மாதிரி அவங்களுக்குள்ள இருக்கும். எனக்கு பர்சனலி எந்த பேபியா இருந்தாலும் எனக்கு ஓகே தான். நான் 5th மந்த் அப்பயே எந்த பேபின்னு சொல்லிட்டு நான் ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிட்டேன். அது ஏதோ லேப் இன்வெஸ்டிகேஷன் வித் அந்த மாதிரி இல்லை. பட் எங்க வீட்டில் சொல்லி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிட்டேன். அது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ லாஸ்ட்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா ஜெண்டர் ரிவீலுக்கு சில மித்லாம் இருக்கும். இது பண்ணா பாய் ஆர் கேர்ள்னு சொல்லிட்டு அந்த ஸ்கோரிங் சிஸ்டம்லாம் ஈவன் நிறைய பேர் விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் பர்சனலி நான் ஆல்ரெடி எனக்கு பாய் பேபி தான் பிறந்திருக்கு. ஆல்ரெடி எனக்கு குழந்தை பிறந்துருச்சு. ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்ன சிம்டம்ஸ் பர்சனலாக எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்தவனா வாமிட் தான் சொல்லுவாங்க. வாமிட்டிங், நாசியா சென்சேஷன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா கேர்ள் பேபி. சப்போஸ் வாமிட்டிங், நாசியா சுத்தமாக இல்லவே இல்லைன்னா பாய் பேபின்னு சொல்லுவாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டலி தப்பாக தான் இருந்தது. ஏன்னா எனக்கு வாமிட்டிங், நாசியா 9 மந்த் வரையும் எனக்கு இருந்துட்டு தான் இருந்தது, மார்னிங் சிக்னஸ். பட் எனக்கு பாய் பேபி தான் பிறந்தது. ஸோ இந்த மித் டெஃபினெட்லி ராங். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கின் டோன் சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப ஆயிலியா பிம்பிளா இருந்தா கேர்ள் பேபி, ரொம்ப ஆயில் ஃப்ரீயா இருந்தா பாய் பேபின்னு சொல்லுவாங்க. எனக்கு பிரெக்னன்சி டைம்ல என் ஃபேஸ் ஆயிலியாவும் இல்லை, பிம்பிளும் எனக்கு எதுவுமே வரல. என்னோட ஃபேஸ் ரொம்பவே கிளியரா இருந்தது. நெக்ஸ்ட் க்ளோ பாத்தீங்கன்னா இது எனக்கே நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. ஏன்னா கேர்ள் பேபினா உங்க ஸ்கின் ரொம்ப க்ளோவா இருக்கும், பாய் பேபினா உங்க ஸ்கின் க்ளோ ரொம்பவே குறைஞ்சிரும் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஃபர்ஸ்ட் 5 மந்த் இல்ல, ஃபர்ஸ்ட் 7 மந்த் வரையுமே என்னோட ஸ்கின்ல எந்த ஒரு சேஞ்சஸும் நான் பார்க்கல. எப்பவும் போலதான் இருந்தது. எப்பவும் போல ஒயிட்டா தான் இருந்தது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 8th மந்த் 9th மந்த்லாம் டோட்டலா டார்க்கன் ஆயிடுச்சு. என்னோட ஸ்கின் கம்ப்ளீட்டா ஒரு வேற விதமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் என் ஸ்கின்ல நான் கண்குளிர பார்த்தேன். பட் எனக்கு பிம்பிள் அந்த மாதிரிலாம் வரல. பட் கலர் ரொம்பவே சேஞ்ச் ஆச்சு. இது ஒரு சிம்டம்ஸ் நான் பர்சனலி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. நெக்ஸ்ட் 3rd ஒன் பார்த்தீங்கன்னா பம்ப். இந்த பம்ப் பார்த்தீங்கன்னா நல்லா மேலே பம்ப் இருந்துச்சுன்னா கேர்ள் பேபி, கீழே பம்ப் இருந்துச்சுன்னா பாய் பேபி. எனக்கு பம்ப் ரொம்ப மேலெலாம் இல்லை, எனக்கு கொஞ்சம் கீழே தான் இருந்தது. ஸோ இது எனக்கு பாய் பேபி. இதுவும் கரெக்டாக தான் இருந்தது எனக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பம்ப் ஒரு மாதிரி அந்த கூர்மையாக இருந்துச்சுன்னா, பிரமிட் மாதிரி இருந்துச்சுன்னா கேர்ள் பேபி, ரவுண்டா இருந்துச்சுன்னா பாய் பேபின்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த பம்ப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ரவுண்டாவே இருந்தது, பலூன் மாதிரி. ஸோ டெஃபினட்டா இதுவும் எனக்கு பாய் பேபி. அந்த சிம்டம்ஸ், அந்த மித் படி பார்த்தோன்னா அந்த சிம்டம்ஸ் தான். நெக்ஸ்ட் நான் லேப் இன்வெஸ்டிகேஷன்ல என்கிட்ட அதிகமா கேட்டது என்னன்னா பிபியை வச்சு ஜெண்டர் ரிவீல் பண்றது தான். மோஸ்ட்லி 140 கீழே இருந்துச்சுன்னா கேர்ள் பேபி, 140க்கு மேல இருந்துச்சுன்னா பாய் பேபின்னு அந்த மாதிரி மித் இருக்கு. பட் என்னோட பேபி பாத்தீங்கன்னா 140 to 160 ரேஞ்ச்குள்ளதான் அவன் இருந்தான். ஏன்னா நம்ம மந்த்லி இன்வெஸ்டிகேஷன், அதான் ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 140 to 160 அந்த ரேஞ்ச்குள்ளே தான் இருந்தது. ஈவன் எனக்கு டெலிவரி அப்போ கூட 130 காமிச்சது, 140 காமிச்சது, ஏன் 170 கூட காமிச்சது. அந்த ஹார்ட் ரேட்லாம் பேபியோட மூமெண்ட்ஸ் பொறுத்து தான் அமையும்.
பேபி வந்து எந்த அளவுக்கு வந்து மூவ்மெண்ட் வந்து அதிகமாக வயிற்றுக்குள்ளே வந்து எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து அவங்களோட ஹார்ட் ரேட்டும் ரொம்ப அதிகமாகும். சப்போஸ் வந்து ஒன்றுமே பண்ணாமல் அமைதியாக வந்து சைலண்ட்டாக இருந்தாங்கன்னா வந்து வயிற்றுக்குள்ளேயே வந்து ஹார்ட் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் காட்டும். ஸோ இது வந்து இதுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட் பர்ன், நெஞ்செரிச்சல் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா கேர்ள் பேபி, சப்போஸ் வந்து ஹார்ட் பர்ன் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா வந்து பாய் பேபி அப்படின்னு சொல்லிட்டு மித்தில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து பர்சனலி வந்து நெஞ்செரிச்சல் வந்து எனக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து எனக்கு சுத்தமாக இல்லை நெஞ்செரிச்சல்லாம். பட் வந்து வயிறு வந்து ரொம்ப பசியாக இருக்கும் போது வந்து எனக்கு ஹார்ட் பர்ன் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து அந்த 9th மந்த் அந்த கிட்ட வரும்போது வந்து எனக்கு ஹார்ட் பர்ன் கொஞ்சம் நிறையவே இருந்தது. நெஞ்சு வந்து எப்போ பார்த்தாலும் எரிச்சலாக இருந்துகிட்டே இருந்தது. அந்த 9th மந்த் 8 to 9 மந்த் அந்த ரேஞ்ச்குள்ளே தான் வந்து எனக்கு ஹார்ட் பர்ன் அதிகமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வீட் கிரேவிங் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா வந்து கேர்ள் பேபி, சால்ட் கிரேவிங் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா வந்து பாய் பேபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் எனக்கு பர்சனலி வந்து நான் ஃபஸ்ட்டு 5 மந்த் பெரிய வந்து கொஞ்சம் நிறைய ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட்டேன். ஸோ எனக்கு அதுக்கப்புறம் வந்து 5th மந்த்க்கு அப்புறம் தான் வந்து நான் ஸ்வீட்லாம் வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதனால என்ன ஆச்சுன்னா வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்வீட் கிரேவிங் எதுவும் இல்லை. நல்லா வந்து சால்ட்டும் வந்து நான் அதிகமாக எடுத்துக்கல, ஏன்னா சால்ட் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே சொன்னாங்க. எனக்கு அந்த அளவுக்கு கிரேவிங்ஸ்லாம் இல்லை. பட் வந்து லாஸ்ட்டு டெலிவரிக்கு முன்னாடி தான் வந்து எனக்கு அதாவது எது கொடுத்தாலும் சாப்பிடலாம் அந்த மாதிரி ஒரு கிரேவிங்ஸ் தான் இருந்துச்சு. ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ இதுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. நெக்ஸ்ட்டு வந்து அடிஷ்னலாக இந்த மித் இல்லாமல் வந்து எனக்கு பர்சனலி வந்து நான் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னா வந்து எனக்கு வந்து ஹேர் க்ரோத் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எனக்கு ஹேர் ஃபால் ப்ரெக்னென்சி டைமில் சுத்தமாக இல்லை, ஹேரும் ஷைனிங்காக இருந்தது. நெக்ஸ்ட்டு ஹேர் ஃபால் சுத்தமாக ஆகவே இல்லை. எனக்கு இப்போ வந்து ஒரு 4th மந்த் பேபி எல்லாம் பிறந்து இப்போ 4th மந்த்க்கு அப்புறம் தான் வந்து எனக்கு ஹேர் ஃபாலே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இது ஒன்று. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து வயிறு வந்து எனக்கு வந்து 5th மந்த் வரையும் எனக்கு சுத்தமாக வயிறே தெரியல. கொஞ்சம் லைட்டாக நல்லா வயிறு ஒரு பிரியாணி ஃபுல் கட்டினா வந்து வயிறு எந்த அளவுக்கு இருக்குமோ எனக்கு வந்து 5th மந்த் வரையும் என் வயிறு அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்தது. நெக்ஸ்ட் 7th மந்த் கூட கொஞ்சம் தான் பெருசாக இருந்தது. 7th மந்த்க்கு அப்புறம் தான் வந்து என் வயிறு வந்து கொஞ்சம் டிராஸ்டிக்காக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. எனக்கு வந்து அந்த 8th மந்த் அப்போ தான் வந்து நமக்கு வயிறு, நான் வேற கொஞ்சம் ஹைட்டாக வேற இருப்பேன், ஹைட்டாக கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதால வந்து எனக்கு வயிறு இருக்கிறது எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை பேபி வயிற்றில் இருக்கும் போது. ஈவன் என் பேபி வந்து 3.5 kg இருந்தாங்க வெயிட். ஏன்னா வெயிட் வந்து 3.5 kg இருந்தும் எனக்கு அந்த அளவுக்கு வயிறு தெரியவே, வயிறு வந்து ரொம்ப பெருசாலாம் தெரியல. ஏன்னா நம்ம தான் பார்க்குறோம்ல மற்றவங்களோட வயிறும் நம்மளோட வயிறும் வந்து கம்பேரிசன் பண்ணி பார்த்தா எனக்கு வந்து ரொம்ப பெருசாலாம் வந்து வயிறு இல்லை 9th மந்த் கூட. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல எனக்கு வந்து 5th மந்த் அப்பயே வந்து என்னோட பேபியோட ஜெண்டர் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டில் வந்து பெரியவங்களா இருப்பாங்கள்ல, அவங்க வந்து நைட்டு தூங்கும்போது வந்து சில கனவெல்லாம் வரும். அதாவது வந்து தேங்காயில் வந்து பூ இருந்தால் பொண்ணு அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய கனவை வச்சே வந்து அவங்க வந்து ஜெண்டர் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து 5th மந்த் அப்போ வந்து நான் 5th மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது வந்து ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுல வந்து நான் வந்து குழந்தைய கையில் தூக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியாவும், எங்கள் அம்மா வந்து என் குழந்தைய பார்த்தோன்னே என்ன உனக்கு அதுக்குள்ளே குழந்தை பிறந்துருச்சா, என்ன உன் குழந்தைய அப்படியே வந்து உன் ஹஸ்பண்ட் மாதிரி இருக்கு, அப்படியே பெற்று போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்ட மாதிரி வந்து கனவு வந்தது. ஸோ எங்கள் அம்மா வந்து அப்பயே வந்து முடிவு பண்ணிட்டாங்க உனக்கு கண்டிப்பாக பையன்தான் பிறப்பாங்க, என் கனவுல வந்து காமிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட மைண்ட் வந்து ஒரு மாதிரி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நிறைய சிம்டம்ஸும் வந்து அதுக்கேற்ற மாதிரி எனக்கு மேட்ச் ஆச்சு. வயிறு சரியா தெரியல. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம அந்தந்த டைமில் வந்து சிம்டம்ஸ்லாம் வந்து நமக்கு தோணும் போது வந்து ஓகே எனக்கு பாய் தான் சொல்லிட்டு நான் வந்து அப்பயே வந்து மைண்ட் அளவுல வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். பட் என் ஹஸ்பண்ட் தான் வந்து இல்லை கேர்ள் தான் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடமெண்ட்டாக இருந்தாங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இது என்னன்னா வந்து நான் முன்னாடி வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு வந்து ஒரு 3 days 2 days கழிச்சு நான் வந்து டிலீட் பண்ணியிருப்பேன். பர்சனலி வந்து சாரி அதை வந்து டிலீட் பண்ணதுக்கு. மோஸ்ட்லி நான் டிலீட் பண்ணதுக்கு ரீசன் என்னன்னா வந்து அந்த வீடியோஸில் வந்து கண்டென்ட் வந்து ப்ராப்பராக இல்லை. எனக்கு வந்து லாங் வீடியோஸ் வந்து ஆப் வச்சு எடிட் பண்ணும் போது வந்து நிறைய எரர் அந்த மாதிரி நிறைய காமிக்குது. ஸோ நடுவில் வந்து கிளிப்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய மிஸ் ஆகிடுச்சு. அந்த வீடியோட வந்து கண்டினியூட்டி வந்து என்கிட்ட ப்ராப்பராக இல்லை.
ஸோ அதனால் வந்து நான் ஸ்டார்டிங்கில் அந்தளவுக்கு செக் பண்ணல. ஓகேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்து நான் அந்த வீடியோ வந்து ஒரு வாட்டி 2 வாட்டி வந்து பார்க்கும்போது எனக்கே தோணுச்சு, ஐயோ நடுவில் இதை மிஸ் பண்ணிட்டோமே, ஒரு கண்டினியூட்டி இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனலி ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் வந்து அந்த வீடியோஸ்லாம் வந்து நான் delete பண்ணிட்டேன். நான் இதுவரையும் சொன்ன கண்டென்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வந்து இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.